ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வளர்க்குறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோழிகள்லாம் எப்படி உற்பத்தி பண்ண அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாட்டுக்கோழிகளும் கொஞ்சம் கருங்கோழிகளும் என்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு நான் கோழியில் வைக்கும் போது சரியாக பொரிக்கிறது இல்லை, அப்படி பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்குபேட்டர் வாங்கி அதில் தான் இப்போ அடை வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்குபேட்டரில் லோட் பண்ணி அதில் பொரிச்ச சிக்ஸ் தான் இப்போ என்கிட்ட ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ நம்மளோட கோழிகள்லாம் பாருங்கள், இது எல்லாமே நம்ம இன்குபேட்டரில் ஹேட்ச் ஆன சிக்ஸ் அதுதான். இப்போ அந்த இதில் இருக்க பெரிய பெரிய கோழிகளுக்கு எல்லாமே இப்போ ஒரு 3 மாதம் ஆகுது. இன்னும் ஒரு 3 மாதத்தில் அது முட்டைக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அந்த சின்ன சின்ன சிக்ஸு எல்லாமே இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹேட்ச் ஆனது. இப்போ நம்ம கோழிகளுக்கு என்ன தீவனம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி தீவனம் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நேரம் கண்டிப்பாக ஃபுல்லாக கம்பெனி தீவனம் போட்டுறணும். ஏன்னா நம்ம சின்ன இடத்துல வச்சு வளர்க்கும் போது கம்பெனி தீவனம் ஒரு மெயினான பங்காக இருக்கும். அது இல்லாமல் இது மாதிரி தீவனங்கள் சாப்பாடு வடித்து அதோட தவிடு, புண்ணாக்கு எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தி அதை நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம். அது ரொம்பவே நல்லது. இப்போ இது மாதிரி அடைச்சி வச்சுருக்க கோழிகளுக்கு நம்ம புழு பூச்சி எதுவுமே கிடைக்காது. அப்படிங்கும்போது ரொம்ப நம்ம கேர் எடுத்து தான் பார்த்துக்கிறாப்புல இருக்கும். இப்போ இந்த கோழிகளுக்கு மருந்துகள் அப்படின்னா, சளி பிடிக்காமல் இருக்க நாட்டு மருந்துகள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். துளசி, ஓமவல்லி எல்லாமே ஆட் பண்ணி வெத்தலை, மிளகு, ஜீரகம் எல்லாமே அரைச்சி வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கலந்து வச்சிடணும். இதெல்லாமே நம்மளோட கோழிகள் தான். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வான் கோழிகளும் நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 2 கோழி வாங்கி விட்டுருக்கோம். அதுவும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பெரிய கோழியெல்லாம் இந்த சிக்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இடம் பற்றாக்குறையாக இருந்ததுனால பெரிய கோழி எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு. மொத்தம் ஒரு 15-20 கோழிகள்கிட்ட இருந்துச்சு. எல்லாமே சேல்ஸ் பண்ணியாச்சு நம்ம. இப்போ அந்த கோழிகளுக்கெல்லாம் இப்போ கூண்டுமே இப்போ அடிக்க சொல்லியாச்சு. கூண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இப்போ நம்மளுக்கு கூண்டு ரெடி ஆனோடனே அதையும் நம்ம ஒரு அப்டேட்டாக பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோழிகளுக்கு இது மாதிரி தீவனங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் தான். நம்ம அடைச்சி வச்சு வளர்க்குறோம் அப்படிங்கிற போது இந்த மாதிரி தீவனங்கள்லாம் நம்ம சப்போர்ட்டிவாக அதுக்கு கொடுக்கணும். மேய்ச்சலுக்கு போகும்போது நம்மளுக்கு இந்த பச்சை தீவனங்கள் எல்லாமே அதுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதுக்கு பச்சை தீவனத்துக்கு என்ன பண்ணுறோன்னா, இது கொத்தமல்லி, அதுக்கப்புறமா புல்லு எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போடுறோம். கீரை எல்லாமே கொடுக்குறோம். தண்ணி நம்ம சுடு தண்ணி தான் வைக்கணும் எப்பயுமே. இது மாதிரி மழை பெய்கிற காலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் நம்ம சுடு தண்ணி வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம எப்பயுமே. நான் தினமே கொஞ்சம் சிமெண்ட் தரையும் கொஞ்சம் இருக்கிறதுனால சைடில், அதனால் அதெல்லாம் தினமே நைட்லாம் வாஷ் பண்ணி காய விட்டுறணும் நம்ம. வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம பொட்டாசியம் பெர்மேங்கனேட், மஞ்சத்தூள் ஏதாவது கலந்து நம்ம தெளிக்கலாம். கோழி வளர்ப்பில் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னாலே நம்ம ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. அதேமாரி நம்ம மார்க்கெட்டிங் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். உற்பத்தி பண்ணால் அது எப்படி விற்கணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஏரியாவில் நாட்டுக்கோழி, கருங்கோழி ஆகட்டும் எதுனாலுமே நல்ல விலை போயிட்டுருக்கு. நம்ம இது எப்படின்னா இது மிக்ஸ் ஆகாமல் வளர்க்கணும். இதே நம்ம முட்டை போடுறப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம சைடெலாம் இங்கே நாட்டுக்கோழி, கருங்கோழி எல்லாமே 500 600 தான் போயிட்டுருக்குது. அப்படியே பீஸ் ரேட் ஆனாலுமே ஓகேங்களா. அதேமாரி கோழி வளர்ப்புறது ரொம்பவே லாபம் தான். ஆனால் ஃபீட் மேனேஜ்மெண்ட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபீட் நம்ம நிறைய போட்டோம்னா நம்மளுக்கு அதுலேருந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்காது. அதனால் ஒரு நேரம் கண்டிப்பாக நம்ம கம்பெனி தீவனம் போட்டாலும் அடிஷ்னலாக இதுமாரி ரைஸு, தவிடு, புண்ணாக்கு இது மாதிரியான ஐட்டங்கள் கொடுக்கும்போது நம்ம தீவன செலவை கம்மி பண்ணலாம். அதேமாரி கொஞ்சம் நேரம் கழித்து இது மாதிரி திறந்து விடுறது, கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா அந்த பெரிய குஞ்சுகள் இதை கொத்தும், சண்டை போட்டுக்கும், அடிச்சுக்கும். அதேமாரி நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் எப்பயுமே. இதுமாரி பூனை பிடிக்கும். இதுமாரி எங்களுக்கு இந்த சைடு பூனை தொல்லை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கூண்டில் நம்ம என்ன வச்சுருந்தாலுமே இழுத்து பிடிச்சிருது. அதனால நல்லா இப்போ சேஃபாக கூண்டு ரெடி பண்ணுறோம். இது மாதிரி பாருங்கள், இப்போ தனித்தனியாக விட்டுடுறோம். நம்ம ஒன்று ஒன்று செட்டாக தான் விட்டு வச்சுருக்குறோம்.
இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு இன்குபேட்டரில் ஹேட்ச் பண்ணதில். இதில் வந்து ஒரு 16 கோழிகள் இருக்குது. இதெல்லாமே வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சேல்ஸுக்கு தான். சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நம்மளோட ப்ளேஸ் பார்த்திங்கன்னா கும்பகோணம்.